இந்த கிராமத்துல இங்க 9 நாள் நவராத்திரிக்கு 9 கூத்து நடத்துறதா பேசி பணம் எல்லாம் வாங்கி எல்லாம் தின்னு தீத்துட்டோம்ங்க. கடவுள் புண்ணியத்தினாலையும் உங்க புண்ணியத்தினாலையும் 6 நாள் கூத்து ஒழுங்கா முடிஞ்சது. இன்னைக்கு 7வது நாள் கூத்து சத்தியவான் சாவித்திரி. நான் தான் சத்தியவான் போடுறவன். சாவித்திரி போடுற பொண்ணு ஏதோ தின்னக்கூடாத தின்னுவிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ கிடக்குறா. உடம்பு சரியில்லை, நாடகத்தை நடத்த முடியாதுன்னு சொன்னா கிராமத்தாங்க விட்டுருவாங்களா? வெட்டி பொலி போட்டு விடுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அந்த அவமானத்தை யாருங்க தாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதனால என்ன இப்போ? அதனால ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு கூத்து நிக்காம ஒழுங்கா நடக்கணும். அதாவது எங்க நாடகத்துல இன்னைக்கு நீங்க சாவித்திரியா நடிச்சா வழியே இல்லைங்க. நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுதான் தீரணுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. நீங்க பாட்டுக்கு நில்லுங்க. பேசுறது பாடுறது கூத்தாடுறதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோங்க. கலைதேவியே உருவெடுத்து வந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுத்தானுங்க தீரணும். நீங்க போட்டீங்கன்னா கலை உலகத்து மானத்தையே காப்பாத்துற மாதிரிங்க. நீங்க வேஷம் போடாம நாங்களும் விடமாட்டோங்க. ஆமாங்க, மன்னிச்சு